சார் சார் ஹாய் சார் போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா ஏஐஎஸ்எஃப் சார்பா மிக இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் இருக்கும். போன வாட்டி அதுவும் சப்கலெக்டர் சார் வந்து நான் பண்ணி தரோம் வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு போன வருஷம் குடும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தோம் இந்த சமூக நீதி விடுதியில். ஆனா அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து மாறிச்சு. சாப்பாடு வந்து ஏகப்பட்ட குறைகள் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா ஏஐஎஸ்எஃப் சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் போன வாட்டி அதுவும் சப்கலெக்டர் சார் வந்து நான் பண்ணி தரோம் வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு போன வருஷம் குடும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தோம் இந்த சமூக நீதி விடுதியில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து மாறிச்சு. சாப்பாடு வந்து புது நிலையிலேருந்து மாறி இப்போ தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் வந்து காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போட்டு வரதும் சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியும். இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரதுக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்களுக்கு சில வாட்டி அடுத்த நம்ம பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்க வந்து நீங்கள் ஏன் உட்காந்து ரவுடி வந்து கலாட்டா பண்ணுறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஓப்பன் பண்ணி அந்த ஆடிபார்க்கை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் அவர் கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்னொரு மாணவர்கள் அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரும் சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு பொடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போடுறது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை. பாத்ரூம்லாம் சரியா கிளீன் பண்றதுல உடைஞ்சிருக்கு. அதாவது கேள்வி கேட்க முடியும் மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போகிறோம், பார்ட் டைமாக ஜாப் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் கொடுக்குற மாதிரி 9:30 மணி 10 மணி காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியல. வரதுக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்களுக்கு சில வாட்டி வழிக்க இடம் நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி ராபரி பசங்களுக்கு வந்து கலாட்டா அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் வந்து திரும்ப மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டலுக்கே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் அழுத்தம் கொடுக்குறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் டர்ஃப் ஓப்பன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்தையும்
சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது. கேப் போடுறது இதே மாதிரி எக்கச்சக்கமாக இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை, மாணவர்கள் கண்காணிக்கிறது, கேமரா வந்து குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்கிறாங்க, கம்மியாக தான் கேமரா தான் இருக்குது. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, ஆற்றுல சரியாக க்ளீன் பண்ணுறது, உடஞ்சிருக்கு. நந்தனம் கல்லூரியில் தமிழ் துறை 2ஆம் ஆண்டு. முக்கியமான கோரிக்கை சார், அதுவும் ரெண்டே ரெண்டு போருக்கு 2 கேமரா இந்த ஒரு கேமரா ரெண்டுமே படிக்க முடியும். அது வந்து கவர் ஆக மாட்டேங்குது. இங்கே வந்து சண்டை நடக்குது. மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போனால் அதான் ஒரு மாணவர்கள் வந்து போட்டி டிசிப்ளினும் அப்போ தான் வரும். அந்த கோரிக்கையை நான் அப்போ அந்த சாப்பாடு வந்து சாப்பாடு Thank you, sir. Hi sir. Hi sir. ஏகப்பட்ட முறைகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. 3 வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா, AISF சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் எடுத்தோம். போன வாட்டி அதுவும் நம்ம சப்கலெக்டர் சார் வந்து கட்டி கொடுத்தோம். ஏகப்பட்ட குறைகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. 3 வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா, AISF சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் எடுத்தோம். போன வாட்டி அதுவும் நம்ம சப்கலெக்டர் சார் வந்து நான் பண்ணித்தரோம், வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த ஆதி சமூக நீதி விடுதியில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து
சார் ஒரு 5 minutes சார். நம்ம ஹாஸ்டல்ல இவ்வளவு வசதியா நம்ம சீன் கட்டி கொடுத்தோம். ஏகப்பட்ட குறைகள் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. 3 வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா ஏஐஎஸ்எஃப் சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் இருக்கும். போன வாட்டி அதுவும் நம்ம சப் கலெக்டர் சார் வந்து நான் பண்ணித்தரோம் வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போவாங்க. சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த ஆதி சமூக நீதி விடுதியில. ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழு நிலையிலேருந்து மாறி இப்போ தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் வந்து காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியும். இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரதுக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் இல்லாமல் பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் டர்ஃப் ஓப்பன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரும் காதில் போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்குது. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியாக க்ளீன் பண்ணுறதில்லை, உடஞ்சிருக்கு. போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் வந்து காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வர மாதிரி நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரதுக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் நம்ம பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் டர்ஃப் ஓப்பன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரும் காதில் போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்குது. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியாக க்ளீன் பண்ணுறதில்லை, உடஞ்சிருக்கு. அது வயசு மட்டும்தான் நம்ம குடிக்கவே முடியல. மண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வருது. அதே போல கழிவறை பார்த்தீங்கன்னா சார் இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். சார் இப்போ வாங்க சார், மேல போய் பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான ரங்கனம் கல்லூரியில் தமிழ் துறை பற்றி 2ஆம் ஆண்டு
ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார் அதுவும் இல்லாமல் திருட்டு ரொம்ப நடக்குது. ஃப்ளோர் கேமரா ஐயா ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் ஐயா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அந்த சைடில் ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடில் ரூம் இருக்கு, இந்த சைடில் ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்கே வந்து திருடுறாங்க பசங்களுக்குள்ளே, கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேக்கிங்கு. அதான் மாணவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ள போனால் தான் ஒரு மாணவர் வந்து போதை பழக்கத்தை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. டிசிப்ளினும் அப்போ தான் வரும். அந்த கோரிக்கையை நாங்கள் அப்பையிலேருந்தே ஒரு வருஷமா வச்சுக்கலாம் சார். அது இதுவே இல்லை சார், அது விளையாடுற பொருள் மாதிரி இருக்கு. உட்காந்து இப்படி தூக்குற மாதிரி அதே மாதிரி தான் ஐயா இருக்கு. வேற எதுவுமே இல்லை ஐயா, வேற எதுவுமே இல்லை ஐயா. ஐயா அந்த சாப்பாடு வந்து மெயின் ஐயா. சாப்பாடு நல்லா ரொம்ப 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 சூடாக இருக்கு ஐயா. வாயிலே வைக்க முடியல. எப்படி சார் அந்த கோரிக்கை வைக்கிறோம்? கையை நீட்டாம பேசும்போது சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பாருங்க.